தினமலர் உரைகள் நேயர்களுக்கு, நிர்வாகத்திற்கு, அதே போலவே நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் அண்ணன் கலை அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது அவர்களுடைய தினமலர் உரைகள் நிகழ்ச்சியில இந்த புத்தாண்டில் 2025ஆம் ஆண்டில் முதல் நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால அவங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னை விட அண்ணன் கலை அவர்கள் அந்த துறையை சார்ந்து பணியாற்றியவர்ங்கிறதுனால அதிக தரவுகள் வைத்திருப்பாங்க. ஆனால் கூட 30 ஆண்டுகளாக சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு டபுள் டிராக், அதாவது இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு 30 ஆண்டுகள் போராடி, மிக கடுமையாக போராடித்தான் அதை பெற்றாங்க. 30 வருஷமாகி இப்பதான் டபுள் டிராக் முடியல. இன்னும் கூட ஒரு 60-70 கிலோமீட்டர் டபுள் டிராக் முடியல. எலக்ட்ரிஃபை பண்றதும் கிட்டத்தட்ட அவங்க முடிச்சிருக்காங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திலையுமே அரசியல் இருக்குங்கிறத நான் மறுக்கல. இதுல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மரியாதைக்குரிய ஜாபர் ஷெரீப் இருக்கும் போது, அவர் மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும் போது பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல தென்னிந்திய சதன் ரயில்வே இருக்கு பாருங்க, தெற்கு ரயில்வே, அந்த தெற்கு ரயில்வேனுடைய தலைமை இடம் வந்து இன்னைக்கும் பெங்களூரா தான் இருக்கு. அதனால ஜாபர் ஷெரீப் இருக்கும் போது பெங்களூருக்கு, அதாவது கர்நாடக மாநிலத்துக்கு அவர் வந்து அதிகமான ரயில்களை வாங்கிக்கிட்டாரு. அதே போலவே கேரளால இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கடுமையாக போராடி கேரளாவுக்கு அந்த வாய்ப்புகளை வாங்கிக்கிட்டாங்க. அதுலயும் கூட திருவனந்தபுரத்துல ஒரு ரயில்வே டிவிஷனே வாங்கிக்கிட்டாங்க, ரயில்வே கோட்டம். அது ஒண்ணு. ரெண்டாவது, மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவங்க ரயில்வே மந்திரியா இருக்கும் போது வெஸ்ட் பெங்கால் அந்த பகுதிக்கு வாங்கிக்கிட்டாங்க. திரு லாலு பிரசாத் யாதவ் இருக்கும் போது பீகார் அந்த பகுதிகளுக்கு ரயில் வாங்கிக்கிட்டாங்க. நமக்கு மரியாதைக்குரிய வேலு அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதி, அவர் வேலு அவர்களும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து மத்திய இணையமைச்சரா இருந்தார். ஏகே மூர்த்தி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரயில்வேல குடி தண்ணீர் கூட அன்னைக்கு முறையா இல்லாம இருந்து அதை அவர் ஒழுங்குபடுத்தினார். அதெல்லாம் நம்ம சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிடத்தான் செய்யணும். அவர் வேலு அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர். அவர் இருக்கும் போது ரயில்வேக்கு குறிப்பிட்ட அளவில் வந்து அவருடைய பங்களிப்பை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கலை அவர்கள் சொன்னது மாதிரி ரயில்வேல வந்து 3rd லைனு 4th லைன் வரணும். ஆனா ரயில்வே நிர்வாகம் எப்படின்னு கேட்டா டைம் சேஞ்ச் பண்றாங்களே தவிர ட்ராக் வந்து அதான் ரயில்வே வழித்தடங்கள் வந்து தொந்தரவில்லாத வழித்தடங்கள் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அது எங்க இருக்குன்னு கேட்டா சென்னை மத்திய, அதாவது சென்னை சென்ட்ரல்ல இருந்து மேற்கு நோக்கி போகக்கூடிய பெங்களூருக்கு போகக்கூடிய அந்த வழித்தடங்கள் தான் சரியா வச்சிருக்காங்களே தவிர தெற்கு பகுதிக்கு, குறிப்பா தென் தமிழ்நாட்டுக்கு வந்து டபுள் டிராக் மட்டும்தான் இருக்க தவிர வேற டிராக் கிடையாது. இது வந்து நாம எல்லாரும் ஒத்துக்கணும். இதுல டபுள் டிராக்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 27 வண்டியை வெளியே போகணும், உள்ள வரணும். 27 வண்டி உள்ள போக வெளியே வர அப்படின்னு சொல்லி நாம பண்ண வேண்டியது இருக்கு. இதுல மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் என்ன நினைக்கிறேன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய சார்புல, பாரதிய ஜனதா கட்சி சார்புல நான் விவாத நிகழ்ச்சியில கலந்துகிட்டா கூட, ஆனா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவற்றை ரயில்வே துறை அமைச்சரை பார்த்து, ரயில்வே போர்டு சேர்மனை பார்த்து, ரயில்வே அமைச்சரை பார்த்து அவங்க கோரிக்கையை வலுவா வைக்கணும். எங்களுக்கு இல்ல இதுவரைக்கும் கோரிக்கைகளை தமிழ்நாட்டுல இருந்து வைக்காம இருந்திருப்பாங்களா? இல்ல, அழுத்தமா வைக்கணும். அதான் என்ன கேட்டீங்கன்னா, அழுத்தமா ரயில்வே துறை கோரிக்கை வைக்கிறதுக்கும் அழுத்தமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை தூத்துக்குடி செல்வம் சொல்றாங்க? நீங்க ரயில்வே துறை மானிய கோரிக்கை வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பில் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த டிமாண்ட் வரும்போது ரயில்வே துறையை பற்றி பேசுறதுக்கு ஒரு குறிப்புகளோட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சரியா, அதோ இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தயவு செய்து நான் வந்து யாரையும் குறைச்சு பேசுறக்கா பேசல, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட வந்து டெடிகேட்டட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் கிடையாதுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. நான் எல்லாரையும் சொல்லல, அதை ஒட்டுமொத்தமா சொல்லல, குறிப்பிட்ட சிலரை தவிர மற்றவர்கள் வந்து எப்படின்னு கேட்டா, ஏதோ நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பயணப்படி
அல்லது சலுகைகள் அதையெல்லாம் அனுபவிக்கிறதுல அக்கறை தேர்ந்தெடுத்து வாக்களித்து தேர்ந்தெடுத்த வாக்காளர் பெருமக்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி உணர்ச்சியோடு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்யவில்லை என்பதை நான் இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்றேன். அதனால எதுக்காக சொல்ல, டெக்னிக்கலா தமிழ்நாட்டுல இன்னும் அதிகப்படியான ரயில்களை இயக்குறதுக்கான வழித்தடங்கள் சரியா இல்ல, லைன்ஸ் இல்ல அப்படிங்கிறது அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணிட முடியும். ஆனா அந்த லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுக்கறது யாருன்னு கேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட். அது அண்ணன் கலை அவர்களுக்கு தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுக்க வேண்டியது பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணணும், ஒரு ஒரு ஸ்பீடி ஆக்ஷன் இருக்கணும், அதாவது மிக வேகமான நடவடிக்கைகள் இருக்கணும். அது பிரையாரிட்டி கொடுத்து அத நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான். இப்ப கூட நிலம் கையகப்படுத்துற சட்டங்களை எல்லாம் கூட அரசுக்கு சாதகமாக நீதிமன்றங்களை நிறைய கொடுத்திருக்கு. ஏன்னா முன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா 4A நோட்டீஸ் 5-1 நோட்டீஸ் எல்லாம் போட்டு அதுல அப்ஜெக்ஷன் வாங்கி பப்ளிக் ஹியரிங் போய் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டு இப்படி எல்லாம் பண்ணணும். இப்ப அப்படி இல்ல. லேண்ட் அரசுக்கு தேவையான இடத்தை கையகப்படுத்துவதற்கு அவர்கள் 5-1 நோட்டீஸ போட்டு அவங்க அக்யூர் பண்ணிடலாம். அந்த காம்பன்சேஷன் கூட வேணும் குறையா வேணும் தான் வழக்கு போட முடியுமோ தவிர லேண்ட் அக்யூர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போட முடியாது. இதெல்லாம் சட்டங்கள், கடுமையான சட்டங்கள். அதாவது அரசு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இலகுவான சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட அரசு முன்னுரிமை அடிப்படையில செய்ய வேண்டிய திட்டங்களில் ரயில்வே திட்டமும் ஒண்ணு. ஏன்னு கேட்டா மத்திய அரசாங்கம் இப்போ வேற ஒண்ணு, இப்போ தமிழ்நாட்டுல எம்பிக்கள் கேட்கல, ஆனா தமிழ்நாட்டுல தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு தெரியாம இருக்குமா? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் உங்களை போன்றவர்கள் எல்லாம் கேட்காம இருப்பாங்களா? இல்ல, இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பில் வரும்போது இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு குழுவாக சென்று எங்களுக்கு நீங்க பட்ஜெட்ல நீங்க அறிவிக்கணும், நிதிநிலை அறிக்கையில எங்களுக்கு இந்த திட்டங்களை அறிவிக்கணும், அறிவிக்கிறது மாத்திரமல்ல அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணணும், நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற குழு கேட்கறதுக்கு மதிப்பு அதிகம். மாநில அரசு கோரிக்கை வைத்தால் அதற்கான மதிப்பு அதிகம். ஒரு மக்கள் பிரதிநிதியாக அல்லது ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக கேட்பதை விட ஒரு அரசு கேட்பதும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பதற்கும் மதிப்பும் அதுக்குள்ள வேலிடிட்டி அதிகமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, மாநில அரசாங்கமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து, இப்ப வேற நீங்களே சொன்னீங்க, நீங்களும் அண்ணன் கலை அவர்களும் சொன்னாங்க, அத சாதாரண வகுப்பு, அதாவது முன்பதிவு செய்யப்படாத சாதாரண பெட்டிகள் எல்லாம் கூட குறையா இருக்குன்னு சொல்லி இப்ப சமீபத்துல கூட அது ஒரு பிரச்சனை ஆகி 2 பெட்டி இருந்ததை இப்ப 4 பெட்டி ஆக்கியிருக்காங்கன்னு தகவல். அதாவது 2 கோச் இருந்தத 4 கோச் ஆக்கியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட 4 கம்பார்ட்மெண்டா ஆக்கியிருக்காங்க. ஆனாலும் கூட இப்ப அதே மாதிரி இப்ப ரயில்வே துறையும் என்ன கேட்டீங்கன்னா நஷ்டத்துல இயங்குறது. அண்ணன் சொன்னாங்க ₹1 செலவு பண்ணா 98 ரூபா தான் வருதுன்னு சொல்லி. அரசாங்கம் சார் இன்னும் சில தகவல்கள் கலையிட்ட கேட்டுட்டு நான் வந்துடுறேன். அதான் நான் ஒரு தகவலோட முடிச்சிடறேன். அரசு ஒரு பயணிக்கு 53% மானியம் கொடுக்கறாங்க. அதையும் கொஞ்சம் அண்ணன் கலை அவர்கள் தெளிவுபடுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது தான் அதுக்கு ஒரு தகவலுக்காக தான் சொல்றேன்.